தேவன் நம்மிடத்துல பேசணும் அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்க மட்டும் நாம கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனையில வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நாவுகள் அந்நிய பாஷையினாலும் நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் உணரணுமா. ஏதோ நாம சும்மா ஆலயத்தில் வந்திருக்கிறோம் இல்லாதபடி வேதம் சொல்லுறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, இன்னும் சொல்லுது பரிசுத்த அலங்காரத்துடனே. எது பரிசுத்த அலங்காரம்? வீணான சிந்தனை இல்லாமல் தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேனப்பா, நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்ததற்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து உம்மை துதிப்பேன்னு சொன்னார். தேவன் நம்ம கிட்ட பேசணும் அப்படி சொன்னா, ஒரு 5 காரியம் நம்மிடத்தில் இருக்குமையானால், ஒரு 5 காரியம் நம்மிடத்தில் இருக்குமானால் தேவன் பேசுவார். முதல் காரியம் பாவ அறிக்கை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், இந்த ஆராதனை வேளையில் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என் உள்ளத்தை உம்முடைய ஆவியினால நிரப்பியறலும், நான் ஒரு பரிசுத்தமான மனுஷனா என்று சொன்ன ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மால துதிக்க முடியல? ஏன் அநேகர் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது ஒரு சிலரால ஏன் பாட முடியல, துதிக்க முடியலன்னு சொன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நாம எங்கோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடரில் இருக்கிறதுனால தான் நம்மளால பாட முடியல, ஜெபிக்க முடியல. தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எதுவா இருந்தாலும் முத காரியம் பாவ அறிக்கை. 2வது பாருங்க, தேவனை ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக மட்டும் தேடாம, ஆபத்து வந்தா மட்டும் தேடுகிற அந்த சுபாவம் இல்லாமல். உதாரணத்துக்கு உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தேவைக்காக மட்டும் உங்களை பின்தொடர்ந்தா அந்த பிள்ளை மேல உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அல்லது ஒரு நண்பர்கள் உங்களிடத்துல பழகுகிறவர்கள் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக உங்ககிட்ட பழகினாங்கன்னா அந்த நட்பு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, லூக்காவுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்துல போய் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, 10 குஷ்டரோகிங்க ஆண்டவர்கிட்ட சுகத்தை தேடி வராங்க. அந்த 10 குஷ்டரோகி வந்தவர்களில எல்லாருக்கும் சுகம் உண்டானது. ஆனா ஒரே ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி திரும்பி வந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி, அவருடைய நாமத்தை துதிக்கும்படி. நீங்க துதித்து பாருங்க, நீங்க அந்தரங்கத்தில் அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காக கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தீங்கன்னா, இந்த ஆரோக்கியத்திற்காக நன்றி, இந்த உயர்வுக்காக நன்றி, இந்த நடத்துதலுக்காக நன்றின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், தேவனுக்காக ஏதாவது ஆதாயத்திற்காக மட்டும் தேடாம உண்மையா ஆண்டவரை தேடணும். 3வது காரியம், வேத வசன தியானிப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அதனால்தான் பாட்டு பாடும் பொழுதெல்லாம் வசனத்தை மையமாக வைத்து அநேக பாடல்கள் பாடப்பட்டு இருக்கிறது. ஞான பாட்டுகள் சொல்லி வேதம் சொல்லுது, புத்தி சொல்லுகிற பாட்டுகள், அர்ப்பணிக்கிற பாட்டுகள். அப்படி தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்மை அறியாமலே நம்முடைய கைகளை எல்லாம் உயர்த்தி, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, எனக்குள்ள எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்த வண்ணமா போகாம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பலவீனங்கள் மாறி தரிசனங்களோடு வெளிப்பாடுகளோடு நான் போகணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஏசாயா 66:2 சொல்லுகிறது. கடைசி பகுதி படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுது. அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவருக்கு நேர கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமல்லப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 3வது காரியம், வேத வசனத்தோடு கூடிய தியானம், தேவனுக்கு பயப்படுகிற சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு குணம் நமக்கு தேவை. எது தேவ சித்தம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. முற்பிதாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அத்தி மரம் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும்,
நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவரை துதிப்பேன் என்று சொல்லி துதித்தார்கள். தாவீது நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனால் அவனுடைய ஆராதனையை விட்டுவிடவில்லை. ஓசையுள்ள தாளத்தோடு ஆண்டவரை துதித்தான். வேதம் சொல்லுது, வீணையே சுரமண்டலமே. தாவீது எழுதும் பொழுது எத்தனை காரியங்களை குறித்து எழுதுகிறார். சங்கீதம் 1 கூட அப்படிதான் சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராமலும், தேவ சமூகத்துல வந்தவங்க தேவனோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாடோடு அவரை துதிப்போம் என்று சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத கர்த்தர் உணர்த்துவார். நம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது 5வது காரியம் சொல்லுது, உபவாசத்தோடு. இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் உபவாசத்தோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த உபவாசத்தோடு வந்து இருக்கிறவங்க வாய்களை சும்மா வைத்தில்லாம பாடி துதித்துன்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினால் அது புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி. ஆகையினால உபவாசத்தோடு ஜெபத்தோடு வந்திருக்கிற நீங்க வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காதீங்க. நாம் ஆண்டவரை துதிக்க வந்து இருக்கிறோம். ஆண்டவரை துதிக்க வந்த ஜனம் உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்துல திருப்புங்க. ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பிள்ளையாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நல்லவராயிருந்த நன்மை செய்கிறவர். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இயேசப்பா, உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் அல்ல எனக்குள்ள வாழுகிறது இயேசுவே, நீரே எனக்குள்ள வாழுகிறீர் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி இயேசுவே. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்று உணர்கிறீர்களோ, நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஒரு அடி முன்னாடி வந்துட்டு உங்கள் கைகளை உயர்த்த ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி முன்னாடி வந்துட்டு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற இயேசப்பா, ஒரு ஆரோனை போல என்னை நீர் அழைத்திருக்கிறீர், ஒரு மோசேவை போல, ஒரு யோசுவாவை போல ஆண்டவரை கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளும்படி என்னை அழைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை திறந்து 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக வந்து, நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே என்னை அழைத்தீர், ஒரு ராஜரிக வாழ்வுக்கு என்னை அழைத்தீர் ஆண்டவரே, நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. உமக்காய் ஜீவிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், நான் அறிந்து கொண்ட இயேசு நல்லவர் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க, அடுத்தவர்களை சீஷர்கள் ஆக்கும்படி எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, எங்களை அழைத்தீரே. நன்றி அப்பா. ஆண்டவரிடத்தில் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேரும் ஒருத்தர் கூட வியாதியில மரிக்கலை. நீங்க பைபிளை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவர் கூட வியாதியா மரிக்கலை, ஒவ்வொருவரும் இரத்த சாட்சியா மரித்தாங்க. எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த அழைப்பை உணர்ந்தோம் என்று சொன்னால் இந்த அழைப்பு நம்ம தெய்வீக சுகத்துக்குள்ள வழி நடத்தும். இந்த அழைப்பு ஒரு தெய்வீக வாழ்க்கைக்குள்ள நம்மை வழி நடத்தும். ஆண்டவர் என்னை அழைத்தார் என்ற உணர்வு இருந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. வேதம் சொல்லுது, மரித்தவர்கள் மௌனத்தில் இருப்பவர்கள் தேவனை துதியார்கள். ஆனால் ஆண்டவரை தேடுகிற ஜனமோ அவங்களால சும்மா இருக்க முடியாது.